இது வரைக்கும் சாயில் டெஸ்ட்டில் எப்படி பட்ஜெட்டை குறைக்கலாம், சப்ஸ்ட்ரக்சரில் எப்படி பட்ஜெட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் பார்த்தோம். அதுலேயே நம்ம கவர் பண்ணாத 2 டாபிக் என்ன அப்படின்னா பெடஸ்டல் அண்ட் ஸ்டெப் காலம். யோகா வாட்சிங் சிவில் ஒன்லி சிவில் வித் மீ சரண் மயில்நாதன். வெல்கம் டு த சீரிஸ் கால்டு பட்ஜெட் எபிசோட் 3. இது பார்ட் 2, ஸ்டெப் காலம் அண்ட் பெடஸ்டல். பெடஸ்டல் எல்லா பில்டிங்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டிங் அதுக்கப்புறம் காலம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகாது. சில பில்டிங்கில் பெடஸ்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். ஆக்சுவலாக உங்களுக்கு பெடஸ்டல் வேணுமா வேணாமான்றதை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டிராயிங்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெடஸ்டலை எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம காலமுக்கு போதுமான அளவு ஸ்டிஃப்னஸ் இல்லை ஸ்டிஃப்னஸ் ஏற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பெடஸ்டலை ப்ரொவைட் பண்ணி ஸ்டிஃப்னஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக காலமும் ஒரே விஷயத்தை தான் பண்ணும், பெடஸ்டலும் ஒரே விஷயம் தான் பண்ணும். அதாவது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் மெம்பர், அதுக்கு மேலே ஆக்ட் ஆகிற லோட ஃபுட்டிங்க்கு கடத்த வேண்டியதுதான் இது ரெண்டுத்தினோட வேலையுமே. ஸோ இந்த காலமுக்கும் பெடஸ்டலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த எஃபெக்டிவ் லென்த் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு ஃபுட்டிங்க்கும் கிரேட் பிங்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து எஃபெக்டிவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தான் நம்ம பெடஸ்டல் வரணுமா காலம் வரணுமான்ற கன்ஃபியூஷன் இருக்கு. கரெக்டாக. ஸோ இந்த ஃபுட்டிங்க்கு மேலே இருக்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து கிரேட் பீமுக்கு கீழே இருக்க டிஸ்டன்ஸ் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 அடி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 4 அடி தான் எஃபெக்டிவ் லென்த். இது டிவைடட் பை லீஸ்ட் லேட்டரல் லென்த் ஆஃப் காலம். ஒரு காலம் இருக்கு, ஒரு 1.25 அடிக்கு 3/4 அடி 9 இன்ச் வந்து காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இந்த 9 இன்ச் தான் லீஸ்ட் லேட்டரல் லென்த். 230 mm தான் வந்து லீஸ்ட் லேட்டரல் லென்த். இப்போ இந்த ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா அன்சப்போர்ட்டட் லென்த் டிவைடட் பை லீஸ்ட் லேட்டரல் லென்த் போட்டீங்க அப்படின்னா 3 வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து பெடஸ்டல்னு சொல்லுவோம். 3க்கு மேல வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து காலம்னு சொல்லுவோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து 3க்குள்ளார வரல அப்படின்னா நான் பெடஸ்டல் கொடுத்தே ஆகணும், ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஒன்று இந்த எஃபெக்டிவ் லென்த்தை கம்மி பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த லீஸ்ட் லேட்டரல் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். 9 இன்ச்லேருந்து 1 feet 1.5 feet இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நம்ம அதை வந்து காலம்ல இருந்து அதை பெடஸ்டலாக நம்மளால வந்து மாற்ற முடியும். சிம்பிள். நம்ம வந்து 3க்கு கீழே வந்து அந்த வேல்யூ வந்து கொண்டு போகணும், அவ்வளோதான். ஒரு பெடஸ்டலில் வந்து நம்ம ரீஇன்போர்ஸ்மெண்ட்டோடையும் யூஸ் பண்ணலாம், ரீஇன்போர்ஸ்மெண்ட் இல்லாமலே யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டெப்டு காலம் இருக்கு இல்லையா, அது கூட கிட்டத்தட்ட பெடஸ்டல் தான். அது 3க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அதனோட வேல்யூ வந்து 3க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டெப்டு ஃபுட்டிங்கை கூட ஒரு பார்ஷியல் பெடஸ்டலாக நம்ம வந்து சொல்லிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து தனியாக ரீஇன்போர்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை. சப்போஸ் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் முடிவு பண்ணிட்டாரு இந்த இடத்துல வந்து ரீஇன்போர்ஸ் பண்ணி தான் இந்த பெடஸ்டல் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பெடஸ்டல் வந்து இந்த கிராஸ் ஏரியா இருக்குல்ல, இப்போ ஒரு பெடஸ்டலுன்னு ஒரு சைஸ் வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணியிருப்போம். அந்த கிராஸ் ஏரியாலேருந்து 0.15% ஆச்சு அதில் ஸ்டீல் இருக்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துப்பார். ஸோ இந்த பெடஸ்டலாம் வந்து நம்ம வந்து வெறும் ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கொடுக்க மாட்டோம். சப்போஸ் நம்ம பிளாட் ஏரியா வந்து ஒரு 20/50 இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நம்மளால செட் பேக் விட்டுட்டு கட்ட முடியாத சுச்சுவேஷனாக நம்ம அந்த ஒரு பில்டிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட காலம்ஸ் எல்லாமே எசென்ட்ரிக்கலாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. காலமே எசென்ட்ரிக்கல்னா ஃபவுண்டேஷனும் எக்ஸென்ட்ரிக்கலாக தான் இருக்கும், புட்டிங்கும் வந்து எசென்ட்ரிக்கலாக தான் இருக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் காலமுக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி மிஸ்மேட்ச் ஆகும். அதை டேலி பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து பெடஸ்டல் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ உங்களோட கண்டிஷன்ஸை பொறுத்தும் உங்களோட நீடை நெசசிட்டியை பொறுத்தும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து உங்கள் பில்டிங்கில் வந்து பெடஸ்டல் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாரு. சப்போஸ் கொடுத்துருந்தாரு அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. ரொம்ப பெரிய பட்ஜெட் டிஃப்ரென்ஸ் வந்துடாது, ஆனால் கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டை ஏற்றும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸும் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டெபிலிட்டியும் உங்கள் பில்டிங்கில் கண்டிப்பாக வரும். அடுத்த செக்லிஸ்ட் ஸ்டெப் காலம். பொதுவாக நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணுற காலம்ஸ் மட்டும் இல்லாமல் சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் காலம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ணுவோம். கலோக்கியல் லாங்குவேஜில் நம்ம அதை வந்து டம்மி காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டம்மி காலம் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு செலவு வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்காம இந்த டம்மி காலமோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா தான் இது வந்து தேவையில்லாத செலவா தேவையான செலவா அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு 2 காலமுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலமுக்கும் இன்னொரு காலமுக்கும் ஒரு 25 feet வந்து ஸ்பேன் லென்த் இருக்கு அப்படின்னா இது கிரியேட் பண்ற ரியாக்ஷன் வேல்யூ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரியாக்ஷன் வேல்யூ அதிகமாக இருக்கு அப்படின்னா நம்ம போட போற ஃபவுண்டேஷன்ல யூஸ் பண்ண போற கான்கிரீட் அண்ட் ஸ்டீலோட வேல்யூவும் அதிகமாக இருக்கும். ஸோ நான் இதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஸ்டெப் காலம் வந்து கொடுத்துட்டு அதை கிரேட் பீம் லெவல்லே வந்து டெர்மினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ரியாக்ஷன் வேல்யூ கம்மியாயிடும். இதில் யூஸ் பண்ண போற ஸ்டீல் அண்ட் கான்கிரீட் வேல்யூ வந்து கம்மியாயிடும். அதனால இதை அன்எக்கனாமிக்கல்ல இருந்து எக்கனாமிக்கலாக வந்து இதனால மாற்ற முடியும். இந்த ஸ்டெப் காலம்ல நான் யூஸ் பண்ண போற கான்கிரீட் வந்து இது ரெண்டுத்துல இருக்க வேல்யூ நான் கட் பண்ண இல்லையா, அதை விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும்.
ஸ்ட்ரக்சரல் டிசைனில் வந்து ஸ்டெப் காலம்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை யோசிக்காமல் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு செலவை கம்மி பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தானே தவிர செலவை ஏற்றுறதுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நம்மளால் வந்து ஃபவுண்டேஷனில் ஒரு ப்ராசஸை கட் பண்ணி நம்மளால் பட்ஜெட்டை வந்து சேவ் பண்ண முடியாது. பட் ஒரு ப்ராசஸையும் பார்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வரப்போகிற பெரிய மிஸ்டேக்ஸை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஃபியூச்சரில் நம்ம பில்டிங்கோட லைஃப் ஸ்பேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வேல்யூ ஃபார் மணியாக நம்ம பில்டிங் வந்து மாற்றலாம். ஸோ நாங்கள் உங்கள் பில்டிங்க்கு வேல்யூ ஃபார் மணியாக ஒரு பில்டிங்கை வந்து கட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். நம்ம அவர் ட்ரீம் கன்ஸ்ட்ரக்ஷன் சென்னை முழுக்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ஆஃபீஸ் புழலில் இருக்குது, லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி சாயில் டெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணி குவாலிட்டி இஷ்யூஸ் வராமல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன், வாட்ஸ்அப் எனி டைம் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண். பாய் பாய்.